ஹாய், குட் ஈவினிங். நான் ஈஸ்வரி கெரியர் கன்சல்டன்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து 6th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வரீங்க. நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி, ரூரலில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, +2 முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பீங்க. கோல்டு மெடலிஸ்ட்டாக இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்டர்வியூவில் போய் உட்காரும்போது உங்கள்கிட்ட அவங்க இங்கிலீஷில் தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் தான் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அங்கே ஷோகேஸ் பண்ண முடியும். அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். அந்த கம்யூனிகேஷனை ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு தம்ஸ்அப் போடுங்க. அது என்ன பண்ணலான்னா, டெய்லி ஒரு 40 பேஜஸ் நோட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இன்றைக்கி டேட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஒரு எதை பற்றியாவது எழுதுங்க. இன்றைக்கி ஒரு நாள் மரத்தை பற்றி எழுதுங்க, காற்று பற்றி எழுதுங்க, மழையை பற்றி எழுதுங்க, சூரியனை பற்றி எழுதுங்க. அது அப்படியே 4 லைன் தமிழில் எழுதிட்டு அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி, கிராமட்டிக்கலாக மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எழுதி முடிச்சுட்டு நீங்கள் தான் இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணுறீங்க. அதில் அதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஏஐயில் கொடுங்க. ChatGPT ஏதோ ஒரு ஏஐயில் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும். அதன் மூலயமா நீங்கள் கரெக்ஷன் ஆகி வந்ததை நீங்கள் திரும்பி உங்களுடைய 40 பேஜஸ் நோட்டில் கரெக்ஷன் ஆனதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்படியே எழுதி ஒரு 30 டேஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் எழுதுனா மட்டும்தான், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நல்லா பேசி பழகுங்க. எவ்வளோ தப்பாக இருந்தாலும், யார் சிரித்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்களுடைய இங்கிலீஷை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.